ஆடி கடைசி வெள்ளி அன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமைச்சிருந்தேன்னா சாம்பார் வச்சுருந்தேன். சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட் தான் தொட்டுக்க செஞ்சுருந்தேன். அது என்னமோ தெரியல, எங்கள் வீட்டில் எப்போ பீட்ரூட் செஞ்சாலுமே யாருமே சாப்பிட்றதே இல்லை. ரொம்ப நாளாக நான் திருவி தான் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு பீட்ரூட்னால் திருவி தான் செஞ்சு பழக்கம். அது போலவே இங்கே வந்து மேரேஜுக்கு அப்புறமாவும் செஞ்சுருந்து எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு டைம் வந்துட்டு ஏன் எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க, எப்போ செஞ்சாலும் நான் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தான், அது குட்டி குட்டியாக கட் பண்ணி செஞ்சால் தான் எங்களுக்கு பிடிக்கும், இது போல் திருவி சமைச்சா பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து என்னமோ தெரியல, குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் செய்கிறது. எனக்கு இதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரிய மாட்டேங்குது. எப்படி செஞ்சாலுமே சேமாக தான் டேஸ்ட் இருக்கிறது போலே இருக்குது. அதுக்கப்புறம் சாதம் வடிச்சிட்டு அந்த அன்றைக்கி என்ன செஞ்சுருந்தோன்னா பணியாரம் தான் ஸ்பெஷலாக செஞ்சுருந்தோம். எங்கள் வீட்டில் வந்துட்டு பூ பூத்துருந்தது, குண்டு மல்லியும் அதுக்கப்புறம் முள்ளரும்பு இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே எங்கள் வீட்டில் தான் பூக்குது. ஆனால் ஒரே நாளில் இவ்வளோ பூவும் ஒரே நாளில் பூக்கிறது கிடையாது, 2 நாளாக சேர்த்து வச்சு தான் கட்டி தலைக்கி வச்சுக்கிறது. அப்புறமா வந்துட்டு பணியாரம் தான் வந்துட்டு கடைசி வெள்ளிக்கு ஸ்பெஷலு. துணி, அதுக்கப்புறம் வளையல் பூ அதெல்லாம் வச்சு தேங்காய்லாம் உடச்சிட்டு பொங்கல் சமைச்சு இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் அன்றைக்கி படைச்சோம் சாமிக்கு. அதுக்கப்புறம் என் பையன் ஓடி ஓடி விபூதி எடுத்து எடுத்து பூசிக்கிட்டே இருந்தார். அதெல்லாம் சாமி கும்பிட்டு முடிக்கவே 7 மணிக்கு மேலே ஆகிடுச்சிது. ஏன்னா ஈவினிங் போல் தான் சாமி கும்பிட்டோம். மதியம் நாங்கள் சாம்பார்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் பணியாரமும் பொங்கல் வச்சு சாப்பிட்டோம். இதுதான் அன்றைக்கி நாள் போணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.